அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் சொல்றாங்க ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்காரா இல்லையா? அமித்ஷா வந்திருக்காரு, ஓபிஎஸ் வந்து சந்திக்கல. இங்கிட்டு பார்த்தா டிடிவி தினகரன் வந்து ஹாஸ்பிட்டல்ல செக்அப்னு சொல்லி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் வந்து அவர் வந்து பெரிய குளம் போயிட்டாரு. என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிட்டாரு. இப்படியெல்லாம் வந்து கதை கதையா உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். அதுலயும் இந்த அதிமுகவை சார்ந்தவங்க தான் மிகப்பெரிய அளவுல உருட்டுனாங்க. நேத்து வரைக்கும் பிஜேபியில கூட்டணி இருந்தாரு. இன்னைக்கு அமித்ஷா பாத்தீங்களா, எங்க எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திச்சு பேசிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து தெருவில் விட்டாங்க. அதுலயும் ஒரு சிலர் வந்து கூசாம சொல்றாங்க, நடுத்தெருவில் விட்டாங்க. யார் பலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா பேசுறாங்க. என்டிஏ கூட்டணியில ஐயா ஓபிஎஸ் வந்து இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க, வெளியில போக கிடையாது. என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் தான் 2024 தேர்தலை சந்திச்சாங்க. அவர் சந்திச்ச தேர்தலே கிட்டத்தட்ட ஒரு ஆளா நின்று ஒரு 33% வாக்குகளை வாங்கினார். அவருக்கான ஒரு பலத்தை வந்து நிரூபிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் 30க்கும் மேற்பட்ட தொகுதியில் நின்றுமே வெறும் 20% வாக்கு தான் வாங்கியிருக்காரு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்துல நின்று அவர் 33% வாக்குகள் வந்து வாங்கிட்டார். பரவலா தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலுமே வந்து நின்றுருந்தா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவுல டெபாசிட்டை இழந்துப்பாருன்னு தான் சொன்னாங்க. அப்ப விமர்சகர்கள் எல்லாருமே அப்படிதான் கணிச்சாங்க. இப்ப என்டிஏ கூட்டணியில ஐயா ஓபிஎஸ் வந்து இருக்கிறாங்க, டிடிவி தினகரனும் உள்ள இருக்கிறாங்க. யாரையும் வந்து என்டிஏ கூட்டணியில வந்து விலகலன்னு சொல்லிட்டு யாரும் அறிக்கையை விடல, யாரும் எங்கும் போகல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவங்க ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் போயிருக்காங்க. கூடிய விரைவில் செய்தியாளர்கள் வந்து எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சொல்லாமலாம் எங்கும் போக மாட்டாங்க. பயந்து ஓடுறதுக்கு ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி இல்லை, இது ஓபிஎஸ். எந்த இடத்துலையும் தனிச்சு தைரியமா நின்று பதில சொல்லக்கூடிய ஒரு தைரியமிக்க ஒரு அனுபவசாலி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட வந்து பாடம் கற்றவர். அவ்வளவு ஈஸியா ஓபிஎஸ் வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கவும் முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க என்டிஏ கூட்டணி வந்து 2-3 சீட்டு கொடுப்பாங்க, அவர் வாங்கிட்டு வந்து தனியா நின்றுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாம் கணக்கு. என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் அதிமுகவுக்கு உள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்துருவாங்க கூடிய விரைவில். அப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படிங்கிறதான் கேள்விக்குறியா இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுகக்குள்ள இணைக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா நகண்டுகிட்டே இருக்குது. திடீர்னு யாரும் ஓப்பனா எதையும் வெளியில பேசிடவும் மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு, நம்ம வந்து முதலமைச்சரா வரணும் அப்படின்னா என்ன செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தனி விஸ்வநாதன், ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா இவங்களை நம்பினா போதுமா? இவங்களை வச்சா தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வாங்க போறாரு எடப்பாடி பழனிசாமி? வாங்கவும் முடியாது. அப்போ ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள வரணும். கட்சிக்குள்ள வந்தாதான் தென் மாவட்ட மக்கள் வந்து ஓட்டு வந்து போடுவாங்க. தென் மாவட்ட மக்கள் மிகப்பெரிய அளவுல கோபத்துல இருக்காங்க. எதுக்காக கோபத்துல இருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மேல இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, அதுல வந்து தென் மாவட்ட மக்களை மிகப்பெரிய அளவுல துரோகம் பண்ணிட்டாரு. அது ஒரு கோபம் வந்து நிறைய இருக்கு. அதிமுக வந்து முக்குளத்தூருடைய பங்களிப்பு வந்து இல்லாமையே இருக்குது, ஒரு அதிகாரத்துல இல்லாம இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாத்தையுமே வந்து இது நீக்கிட்டாரு. இப்ப டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு, சசிகலா வெளியில வந்துட்டாங்க, ஐயா ஓபிஎஸ் இந்த 3 பேருமே வெளியில வந்துட்டாங்க. அப்ப அங்க வந்து யார் இருக்கிறா இல்ல, அப்ப ஒரு ஜாதி ரீதியான கட்டுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை கொண்டு போறாரா அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து இருக்குது. உதயகுமாரை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தமி சொன்னாங்க, இவங்களை நம்பி ஓட்டு போடவே மாட்டாங்க. ஓபிஎஸ் இருக்கிறதுனாலதான் அதிமுகவுக்கு ஓட்டு வரும். அவர் இல்லை அப்படின்னா ஓட்டுகளுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப ஓபிஎஸ் தள்ளி வச்சுட்டு நம்ம அரசியல் பண்ணிடலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலும் அது சாத்தியமே கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து இப்ப ஆர்பி உதயகுமாரே களத்தில் நின்றாலுமே, சட்டசபை தேர்தல் நின்றாலுமே வெற்றி பெற முடியாது. இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய தொகுதியில் நின்றாலுமே வெற்றி பெற முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே புள்ளி, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ள வரணும். இப்ப 2021 இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு போயிருச்சு, அதனால இப்போ பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்போ வெளியில வந்து மோடிக்கு எதிராகவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து களத்துல வந்து நிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இல்லை. 2021 சட்டசபை தேர்தலையும் என்டிஏ கூட்டணி தான் இருந்தாங்க, 24 என்டிஏ கூட்டணி தான். வருகிற 2026 வந்து என்டிஏ கூட்டணியில தான் ஐயா இருப்பாங்க. அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருக்க வேண்டியது அத்தியாவசியம்.
எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அமித்ஷா வந்தாரு, அவர் வந்து சந்திக்கவே இல்லை, அவரை வந்து ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது ஓரம் கட்டுறது கிடையாது. வெளிப்படையா நீங்க தோற்றத்துக்கு என்னன்னா, அவங்க அங்க இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க, அதனால வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். என்டிஏ கூட்டணியில எல்லாரும் இருக்காங்க. அப்படி பார்த்தா யாரை சந்திச்சாரு அமித்ஷா? அப்படி ஒன்றும் பெருசா யாருமே சந்திக்கலையே கூட்டணி கட்சி தலைவர்களை. எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா அந்த கூட்டணி வெற்றி பெறுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட்டணி வெற்றி பெறுமா? இப்ப எடப்பாடி பழனிசாமி இது பிஜேபியோட கூட்டணி வச்சாலுமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவாரா? இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையே வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. நாளைக்கு நடக்கக்கூடிய செயற்குழுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த கூட்டணியில வந்து தொடர்ந்து நீடிப்பாரான்னு தெரியல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருப்பாரா அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய அளவுல சந்தேகமா இருக்கு. ஒரு தலைமையை நம்பி ஒரு கூட்டணி வைக்கணும்னா வெறும் சின்னத்தை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. தலைமை யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அப்ப அந்த தலைமையை வந்து யாரு தீர்மானிக்கிறா அப்படின்னா மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி சரியான தலைமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏகப்பட்ட தேர்தலில் தீர்மானிச்சிட்டாங்க. அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக கூடிய விரைவுல உருவாயிரும். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு? எடப்பாடி பழனிசாமி வேணா வெளிப்படையா வந்து பேசிக்கிறலாம், நாங்க வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம், சசிகலாவை சேர்க்க மாட்டோம், அவங்களாம் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்காக பேசிக்கலாமே தவிர கட்சிக்கு துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா துரோகத்தையே ராஜதந்திரம் சொல்லி பேசக்கூடிய ஆளும் எடப்பாடி பழனிசாமி தான், வேற யாரும் கிடையாது. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருந்து அதிமுகவோட இணைந்து இந்த தேர்தல் களத்தில் சந்திச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாக போகுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா அதிமுகவுடைய தலைமைக்கு வந்தே தருவார். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு சொல்லி நினைக்கிற ஆளுக்கு தானே. ஆனா அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்து சந்திச்ச உடனே நாங்க வந்து கூட்டணிக்குள்ள வந்துட்டோம், ஓபிஎஸ் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 20-25 நாட்கள்ல ஓபிஎஸ் யார் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போகும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எடை போடாதீங்க, அது மிகப்பெரிய தவறு. ஒரு மனுஷனை வந்து ஈஸியா எடை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இயலாமை தான். ஐயா வந்து யானை பலம், மக்கள் ஆதரவு இருக்கு, தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கு. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நம்பிதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா வாக்குகளை வாங்கி ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஓபிஎஸ் என்கிற மனிதர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் வேணும், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ளேயும் இருக்கணும். அப்பதான் இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும். இல்லைன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஐயா ஓபிஎஸ் அவர்களோட இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தேவைப்படுது. அப்ப என்டிஏ கூட்டணியை வெற்றி பெறணும், அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ள இருப்பாரு. கண்டிப்பா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமை அதிமுக உருவாகும். நன்றி, வணக்கம்.